இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனால் எந்த டைமில் வந்து அதுக்காக நம்ம ட்ரை பண்ணணும், அப்போ அதுக்கான சான்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு பேசிக் வந்து உங்களோட மென்சுரல் சைக்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதில் எப்படி நம்ம அந்த ஓவுலேஷனை ட்ராக் பண்ணணுங்கிற ஐடியாவும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கப்பல் கல்யாணம் ஆன உடனே ஒரு ஃபஸ்ட்டு 3 months ட்ரை பண்ணுறாங்க, 6 months ட்ரை பண்ணுறாங்க, அதுலேயே கன்சீவ் ஆகலான்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க. கூட இருக்கவங்க இன்னும் குழந்தை ஆகலையான்னு கேட்குறாங்க, ப்ரெக்னென்ட் ஆகலையான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு கவலைப்படவே வேண்டியது கிடையாது. ஏன்னா இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கம்மியான பர்சன்டேஜ் தான். நிறைய பேர் கண்டிப்பாக நார்மலாகவே கன்சீவ் ஆக முடியும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் என்ன பேசிக்காக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடியே நம்ம இதில் ஒரு வீடியோ ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நார்மல் பீரியட்ஸ்னா என்ன, அப்நார்மல் சைக்கிள்ஸ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக போட்டிருக்கோம் ஒரு வீடியோவில். இப்போ நார்மலாக பார்த்தோன்னா ஒரு பீரியட்ஸ்னா 28 days சைக்கிள் இருக்கணும். இதுதான் வந்து நார்மல். பட் எக்ஸாக்டாக எல்லாருக்குமே இந்த 28 days சைக்கிள் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு லெஸ் தென் 25% தான் இந்த ஒரு 28 days சைக்கிளே வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த 28 days வந்து நம்ம ஒரு 4 weeks-ஆக வந்து பிரிச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 2 weeks அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுடைய சினைப்பை, அந்த ஓவரின்னு சொல்லுவோம், அதிலிருந்து என்ன ஆகும்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹார்மோன் வந்து உங்களுடைய சினைப்பையிலிருந்து ஒரு கருமுட்டையை உருவாக்குறதுக்கு, ஒரு மெச்சூரான கருமுட்டை உருவாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த கருமுட்டை சினைப்பையிலிருந்து அந்த கருமுட்டை வெளியாகிறது, அதுதான் வந்து நம்ம ஓவுலேஷன் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 weeks, அதாவது உங்களுக்கு தூரமான முதல் நாள்லேருந்து அந்த 14 days ஓவுலேஷன் டே வரைக்கும் இந்த 2 weeks வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். இது ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைமில் இந்த ஓவுலேஷன் ஆகிற டைமில் தான் ஸ்பெர்மோட சேர்றப்ப இந்த கருமுட்டை கருத்தரிச்சு எம்ப்ரியோவாக வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ செகண்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா செக்ரிட்டரி ஃபேஸ், அதாவது அடுத்த 3வது 4வது வாரம். இந்த 2 weeks-ல உங்கள் சினைப்பை வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கும். இந்த ஹார்மோனோட வேலை உங்களுடைய கர்ப்பப்பையை அந்த உருவான கரு பதிஞ்சு வளர்றதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறது தான். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன். ஸோ இந்த 4 weeks-ஓட முடிவில் வந்து உங்களுடைய ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவாக என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒருவேளை இந்த ப்ரெக்னென்ட் ஆகலை, இந்த முட்டையும் விந்துவும் சேரலை, கருத்தரிக்கலை அப்படின்னா இந்த சைக்கிளில் என்ன ஆகும், அந்த சினைப்பை வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் செக்ரீட் ஆகிறத ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இதனால் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வந்துடும், நெக்ஸ்ட் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இதுதான் வந்து உங்களுடைய பேசிக்கான மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ இதில் நம்ம வந்து அந்த ஓவுலேஷன் அப்படிங்கிறது எப்போ நடக்குது அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ பேசிக்காக மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஃபர்டைல் விண்டோ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த ஃபர்டைல் விண்டோ அப்படிங்கிறது என்னென்னா, இதுதான் வந்து உங்களுடைய அந்த மாதத்தில், அந்த மாதவிடாயில் அந்த மாதத்தில் வந்து கருத்தரிக்கிற தன்மை ரொம்ப அதிகப்படியாக இருக்கிற நாள் வந்து இந்த ஃபர்டைல் விண்டோ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த டைமில் வந்து நீங்கள் உடலுறவு கொள்கிறப்ப கருத்தரிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகபட்சமாக இருக்கும். இது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 6 நாட்கள், அதாவது உங்களுடைய அந்த ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு முந்தைய 5 நாட்களும் அந்த ஓவுலேஷன் நடக்கிற நாள். ஸோ டோட்டலாக இந்த 6 days இதுதான் வந்து ஃபர்டைல் விண்டோன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டைமில் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறப்ப சான்சஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். எப்படின்னா இதில் வந்து நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதாவது இந்த டைமில் வந்து நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, நாங்கள் டெய்லியுமே வந்து உடலுறவு கொள்ளணுமா, இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஃபர்டைல் விண்டோவில் மினிமம் ஒரு 2 to 3 times-ஆவது நீங்கள் உடலுறவு கொள்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அப்படி இருக்கப்போ அந்த ப்ரெக்னன்சிக்கான சான்சஸ் வந்து அதிகம். கண்டிப்பாக நீங்கள் டெய்லியும் சேர்ந்து இருக்கணும், இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேயில் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து கிடையாது. இது எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பெண்களில் அந்த கருமுட்டை, சினைப்பையிலிருந்து கருமுட்டை வந்து வெளியாகுது இல்லையா, ஸோ அது வந்து ஒரு 24 to 36 மணி நேரம் தான் வந்து வயபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது அழிஞ்சிரும். ஆனால் ஆண் விந்து வந்து அந்த மாதிரி கிடையாது, அது டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ பெண்ணோட இனப்பெருக்க உறுப்பில் வந்து அந்த விந்தணுக்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 5 days வரைக்கும் சர்வைவாக இருக்கும். ஸோ நம்ம எப்போ அரௌண்ட் அந்த ஓவுலேஷன் டைமில் எக் ரிலீஸ் ஆகிற டைமில் அதிகப்படியான அந்த விந்து வந்து அதுக்கு அவைலபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அப்போ வந்து அந்த ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ்மே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்தபடியாக இந்த ஓவுலேஷன் அப்படிங்கிறது, அதாவது அந்த சினைப்பையிலிருந்து கருமுட்டை வெளியாகிறத எப்படி வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ வந்து இதுக்கு நிறைய ஆப் வந்து இதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 28 days சைக்கிள் எக்ஸாக்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம 75% உமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 28 days சைக்கிள் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸை யூஸ் பண்ணுறப்ப அவங்க நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆப் எல்லாம் இல்லாமல் நம்மளே எப்படி இந்த ஓவுலேஷன் நடக்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கருமுட்டை வெளியாகிற டைமில் ஒரு சில சிம்டம்ஸ் வந்து உங்கள் உடம்புலே நீங்களே தெரியும், ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். இப்போ வந்து அந்த ஓவுலேஷன் நடக்கிற நார்மலாகவே உங்களுக்கு வந்து ஒரு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த ஓவுலேஷன் டைமில் என்ன ஆகும்னா அதிகப்படியான வெள்ளைப்படுதல் வந்து கொஞ்சம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த செக்ரீஷன்ஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், தின் சர்வைக்கல் மியூக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அடிவயிற்று பகுதியில் ஏதாவது வலது பக்கமோ இல்லை இடது பக்கமோ ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு பெயின் வந்து இருக்கும். அது வந்து அந்த கருமுட்டை வந்து அந்த சினைப்பையிலேருந்து வெளியாகிறதுனால அந்த ஒரு பெயின் கூட இருக்கும். இது தவிர்த்து வேற என்னெல்லாம் இருக்கும்னா, இந்த கருமுட்டை வெளியானதுக்கு அப்புறம் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ஹார்மோனோட எஃபெக்ட்னால ஒரு வயிறு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ப்ளோட் ஆன மாதிரி இருக்கும், ஒரு நாசியா வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரெஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியாக ஒரு பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து லைட்டாக ஒரு சிலருக்கு வந்து ஒரு 1 or 2 ஸ்பாட் ப்ளீடிங் கூட ஆகும். அது வந்து ஸ்பாட்டிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இதை வச்சு ஓகே இது வந்து நம்மளோட ஓவுலேஷன் டைம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இது தவிர்த்து டெஸ்ட் ஏதாவது இருக்கான்னா 2 டெஸ்ட் இருக்குது. அதாவது ஒன்று வந்து ஓவுலேஷன் கிட்டுன்னு அவைலபிளாக இருக்கும். இப்போ ஃபார்மசியில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும் ஓவுலேஷன் கிட்னு. இது எதுக்குன்னா இது வந்து நீங்கள் ஒரு யூரின் டெஸ்ட் தான். நார்மலாக ப்ரெக்னென்சியா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு கார்ட் டெஸ்ட் பண்ணுவோம்ல, இதுவும் அந்த மாதிரி சேர்ந்தது தான். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அரௌண்ட் இப்போ உங்களுக்கு 28 நாள் சைக்கிள் அப்படின்னா ஒரு 14th day மாதிரி ஓவுலேஷன் நடக்கலாம். நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 10th டேலேருந்தே டெய்லியும் மார்னிங் வந்து யூரின் சாம்பிள் வந்து அந்த கார்ட் டெஸ்ட்டில் வந்து நம்ம போட்டு பார்க்கணும். அப்போ அது எப்படி வரும்னா நெகட்டிவ்னு டெய்லியும் அந்த நெகட்டிவ் காமிச்சிட்டே வரும். ஒரு டைமில் ஒரு பர்டிகுலர் டைம் அரௌண்ட் த டைம் ஆஃப் ஓவுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 கோடு காமிக்கும். ஸோ அப்போ வந்து அது பாசிட்டிவ் டெஸ்ட்டுன்னு அர்த்தம். அப்போ என்ன மீன் பண்ணுதுன்னா இப்போ பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா இந்த பாசிட்டிவ் வந்ததுலேருந்து ஒரு 24லேருந்து 36 மணி நேரம் கழிச்சு நமக்கு ஓவுலேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது அந்த ஓவுலேஷனுக்கு தேவையான ஒரு ஹார்மோன் LH அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால நமக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறது மூலமாக கூட நம்ம வந்து அந்த டைமில் உடலுறவு கொள்வது மூலமாக நமக்கு ப்ரெக்னன்சி சான்சஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது தவிர்த்து இன்னொரு டெஸ்ட் வந்து நம்மளோட உடம்புல பேசல் பாடி டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுறது. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் தெர்மாமீட்டர் இருக்குது. அதாவது ரொம்ப மினிமல் சேஞ்சஸை கூட கண்டுபிடிக்கிற மாதிரி தெர்மாமீட்டர். இதில் வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனேவே பெட்லேருந்து எந்திரிச்ச உடனேவே உங்களோட டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணணும். ஸோ உங்கள் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் நீங்கள் டெய்லியும் மெஷர் பண்ணிட்டு வர ஒரு கட்டத்தில் அந்த ஓவுலேஷன் ஆகிற டைமில் வந்து என்ன ஆகும்னா உங்களோட பாடி டெம்பரேச்சர் ஒரு 0.5லேருந்து 1 degree Fahrenheit வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து ஓவுலேஷன் நடக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதை வச்சும் கூட நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் ஓவுலேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது. பட் இதெல்லாம் வந்து ஒரு சைக்கிளில் மட்டும் நீங்கள் பண்ணுறதுனா கஷ்டம். திரும்ப ஒரு 2-3 சைக்கிள்ஸ் வந்து நீங்கள் உங்கள் மாதவிடாயில் அது பண்ணிகிட்டே இருக்க வந்து மேபி ஒரு சிலருக்கு இது வந்து உதவியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி உங்களுடைய மென்சுரேஷன் அதாவது மென்சுரல் சைக்கிள் எப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும், எப்படி உங்களுடைய ஓவுலேஷனை ட்ராக் பண்ணலாங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வச்சு இப்போ வந்து நம்ம அந்த ஃபர்டைல் விண்டோ அதாவது அந்த ஓவுலேஷன் ஆகிற டைம் அதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தோம்னா நம்ம அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2-3 days நீங்கள் கான்டாக்ட் உடலுறவு கொள்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ வந்து அந்த ப்ரெக்னன்சிக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்ப மோஸ்ட்டாக வந்து கப்பல் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் 1 year ஆஃப் மேரிட் லைஃப்லேயே ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த கப்பல் வந்து இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட் அவங்களோட ஓவுலேஷனை ட்ராக் பண்ணுறது மூலமாகவே வந்து அவங்க ப்ரெக்னன்சி ஆக முடியும். இது மட்டும் இல்லாமல் காமனாக நடக்கக்கூடிய அதாவது இந்த ஓவுலேஷன் ட்ராக் பண்ணுறதுல காமனாக நடக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் சொன்னதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு ரெகுலர் சைக்கிள் 28 to 30 days சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இர்ரெகுலர் சைக்கிளாக இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? நிறைய பேர் என்னன்னா அவங்களுக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும். ஆனால் அந்த இர்ரெகுலரை வந்து கரெக்ட் பண்ணாமையே வந்து அவங்க ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்ப தான் அவங்க ஒரு 6 months வரைக்குமோ இல்லை 1 year வரைக்குமோ டைமை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுடைய கரெக்டான அந்த ஓவுலேஷன் எப்போ நடக்குதுங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த இர்ரெகுலர் சைக்கிளில் 2 ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று உங்களுடைய ஓவுலேஷன் வந்து டிலேடாக நடக்கும். அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த 14th day இல்லாமல் டிலேவாக நடக்கும். அது எப்போன்னு உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் போகலாம். இன்னொன்று ஓவுலேஷனே நடக்காமல் போகும். அது வந்து ஆனோவுலேஷன் சொல்லுவோம். இது வந்து PCODயில் காமனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் உங்களுக்கு எப்போ ஓவுலேஷன் நடக்குதுங்கிறது தெரியாது. ஸோ அப்போ பிளைண்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இது டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும். உங்கள் சைக்கிள்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா நிறைய பேர் இந்த டெஸ்ட் ஓவுலேஷன் கிட் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப
என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிடுவாங்க. அந்த ஓவுலேஷன் நடந்து முடிக்கட்டும், ஓவுலேஷன் நடந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்கள் எக் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அரௌண்ட் த டைம் ஆஃப் ஓவுலேஷன், அதாவது அந்த ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓவுலேஷன் ஆனதுக்கப்புறம் ஓகே கிட்டில் வந்து ஓவுலேஷன் கிட்டில் பாசிட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரை பண்ணணும், இல்லை பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரை பண்ணணும்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த என்ன ஆகும்னா அந்த எக் வந்து ரிலீஸ் ஆகி அது எக் வந்து ஒரு 24 hours தான் வயபிளாக இருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. இதுவும் வந்து உங்களை மிஸ்லீட் பண்ணிடும், ப்ரெக்னன்சி சான்சஸும் கம்மியாயிரும். ஸோ இதையுமே வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அந்த ஃபர்டைல் விண்டோவில் அட்லீஸ்ட் 2 to 3 times நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். நிறைய பேர் என்னென்னா ஓகே டாக்டர் நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஓவுலேஷன் எல்லாம் ட்ராக் பண்ணிவிட்டு ஸோ அதில் இருக்க மாதிரியே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் இன்னும் கன்சீவ் ஆகலை, நாங்கள் எவ்வளோ நாள் இதே மாதிரி ட்ரை பண்ணலான்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு 30 yearsக்குள்ளே இருக்கீங்கன்னா தாராளமாக 1 year வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆக முடியலனா கண்டிப்பாக உங்களுடைய கைனகாலஜிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இதுவே வந்து நீங்கள் ஒரு 35 yearsக்கெல்லாம் மேலே இருக்கீங்கன்னா ஒரு 6 months வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நார்மலாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை அதுலேயும் உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகலைன்னா இம்மீடியட்டாக கைனகாலஜிஸ்ட்டை அப்ரோச் பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.